உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடு பதிவிடுகிறோம். மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மணமகள் பெயர் கிரிஜா. இவங்களுக்கு வயது 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ஹோம் லோன் மேனேஜராக இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு ஒரு ஆண் வாரிசும் ஒரு பெண் வாரிசும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பெண் பிள்ளையை இப்போதைக்கு கட்டி கொடுத்துட்டதா சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையனும் இப்போதைக்கு ஃபாரினில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பையன் ஃபாரின்லேருந்து வந்த உடனே அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இவங்க தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஆதரவுக்குனாச்சும் ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் மது போதைக்கு அடிமையாகி சில பழக்க வழக்கங்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்காத காரணத்தினாலையும் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சும் இந்த மணமகள் தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் முறைப்படி டிவோர்ஸ்லாம் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொத்து சோகலாம் நிறைஞ்சிருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெத்த பிள்ளைங்களை நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டாலும் இன்றைக்கி தனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அன்புக்காக இயங்குறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் உண்மையாக தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்காக மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லாமே சகல வசதியோடு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுறவர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குழந்தைங்க கம்பல்சரி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வசதி கொஞ்சம் குறைவாக இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய கணவர் பெருசாக வேலை வெட்டிக்கு எங்கேயும் போகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு இவங்களுடைய கேஸ்டில் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு 45 வயதுலேருந்து 55 வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்க தருமபுரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்றைக்கி கையிருப்பு நகையாகவே கிட்டத்தட்ட 48 சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கையிருப்பு பணமாக கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் வரைக்கும் பணம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்து இவங்களே பண உதவியும் கொடுத்து இவங்க முழுசாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னுடைய கணவருக்கு ஈக்குவலாக நடந்துக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா லட்சுமி. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி தனுசு ராசி, மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க திருமணமாகி 3 மாதத்துலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமகள் மறு திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு இத்தனை வருஷமாக தனிமையில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பெற்றோருடைய
பெற்றோருடைய பிடிவாதத்துக்காகவும் தன்னுடைய ஃப்யூச்சருடைய எதிர்காலத்துக்காகவும் இன்றைக்கி இவங்க வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமக்கள் வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே இவங்கள வந்துட்டு பாடி ஷேமிங் பண்ணதுனாலையும் இவங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால தன்னுடைய கணவர் கூட அடிக்கடி வெறுப்பு வர காரணத்தினாலையும் இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமக்கள் வந்துட்டு இன்றைக்கி தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ப்ரைவசிக்காக இவங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு 2 மாடி வீடு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு உளுந்தூர்பேட்டை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் தன்னை உண்மையாக நேசித்து தான் கூட கடைசி வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமக்கள் வந்துட்டு நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் தன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.